ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 1 to 5ஆம் வகுப்பு உள்ள மாணவர்களுக்கு 2ஆம் பருவ தொகுத்தறி மதிப்பீடுக்கு உண்டான கால அட்டவணை நமக்கு வந்துருச்சு. சரிங்களா? உங்களுக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமோட டைம் டேபிள் தான் இது. பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என்னன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது, என்னன்னைக்கு என்னென்ன எக்ஸாம் சொல்லி பார்க்கலாமா? பாருங்கள், வகுப்பு 1 உங்களுக்கு உண்டான அந்த டைம் பார்த்திங்கன்னா காலை நேரம் தான். மார்னிங் 10 மணிலேருந்து 12 மணி வரையும். பாருங்கள், என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15/12/25 திங்கட்கிழமை உங்களுக்கு தமிழ். செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாதுப்பா. 17/12/25 2025 புதன்கிழமை வந்து பிற மொழி பாடங்கள், அதாவது தமிழை தவிர வேறு மொழி பாடங்களை எடுத்திருப்பாங்களே அவங்களுக்கு உண்டான எக்ஸாம். அடுத்து 18/12/2025 வியாழன் அன்று உங்களுக்கு ஆங்கிலம். 22/12/25 திங்கள் அன்று உங்களுக்கு கிடையாது. அது மாதிரி 23/12/25 செவ்வாய் அன்று உங்களுக்கு கணக்கு பரீட்சை. உங்களுக்கு 3 எக்ஸாம் தான். 15 தமிழ், அதுக்கடுத்து 18 வியாழன் ஆங்கிலம், 23 செவ்வாய் கணக்கு. அப்போ 23ஆம் தேதியோட உங்களுக்கு எக்ஸாம் முடியுது. இது வந்து வகுப்பு 1. அடுத்து வகுப்பு 2க்கு பாருங்கள், உங்களுக்கு உண்டான டைம் எப்போனா மதிய நேரம் தான். மதியம் 2 மணிலேருந்து 4 மணி வரையும். உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் வந்து 15ஆம் தேதி. 15 திங்கட்கிழமை தமிழ் எக்ஸாம். 16ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது, செவ்வாய்க்கிழமை. அது மாதிரி 17 தேதி புதன்கிழமை வந்து பிற மொழி பாடங்கள் எழுதுகிறவங்களுக்கு தான். 18 வியாழக்கிழமை உங்களுக்கு ஆங்கிலம். 22 திங்கட்கிழமை எதுவுமே இல்லை. 23 செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கணக்கு. 23 செவ்வாய்க்கிழமையோட உங்களுக்கு எக்ஸாம் முடியுது. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட்டு வந்து வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கானது. அவங்களுக்கு உண்டான டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் தான். காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரையும். என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழ் தான் திங்கட்கிழமை. அடுத்து 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எந்த எக்ஸாமும் இல்லை. 17 புதன்கிழமை பிற மொழி பாடங்கள் எழுதக்கூடிய மாணவர்களுக்கானது. 18ஆம் தேதி வியாழக்கிழமை உங்களுக்கு ஆங்கிலம் இருக்குது. 22ஆம் தேதி திங்கட்கிழமை எந்த எக்ஸாமும் இல்லை. 23 செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கணக்கு பரீட்சை இருக்குது. சரிங்களாப்பா? அடுத்து வகுப்பு 4 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான டைம் டேபிள். உங்களுக்கு 4th ஸ்டாண்டர்டுக்கு மதிய நேரம் தான். மதியம் 2 மணிலேருந்து 4 மணி வரையும். என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழ், 16 செவ்வாய்க்கிழமை ஆங்கிலம், 17 புதன்கிழமை பிற மொழி பாடங்கள். தமிழை தவிர, தமிழ் ஆங்கிலம் தவிர பிற மொழிகளில் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான டைம் தான் இது. அடுத்து 18 வியாழக்கிழமை கணக்கு, 22 திங்கட்கிழமை அறிவியல் எக்ஸாம், 23 செவ்வாய்க்கிழமை சமூக அறிவியல். அடுத்து பார்த்திங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் வகுப்பு 5 அவங்களுக்கு உண்டான டைமிங் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா காலை நேரம். காலை 10 மணிலேருந்து 12 மணி வரையும். அவங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 15ஆம் தேதி. 15 திங்கட்கிழமை தமிழ், 16 செவ்வாய்க்கிழமை ஆங்கிலம், 17 புதன்கிழமை பிற மொழி பாடங்கள் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு. 18 வியாழக்கிழமை கணக்கு, 22 திங்கட்கிழமை அறிவியல், 23 செவ்வாய்க்கிழமை சமூக அறிவியல். ஓகே குட்டீஸ், இப்போ இந்த இதில் வந்து இந்த வீடியோவில் 1ஆவதுலேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உண்டான கால அட்டவணையை நம்ம பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்போ நீங்கள் என்ன செய்யணும், நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அதை பார்த்து இந்த எக்ஸாமுக்கு நல்லபடியாக படிங்க. ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.